தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்கும் பிஜேபி. ஜாதி மத கோட்பாடுகள்தான் பிஜேபியின் ஒரே செயல்பாடு. சிபிஎம் தேசிய செயலாளர் பிரகாஷ் காரத் கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கிறார். ஆட்சி பொறுப்பில் உள்ள பாஜக ஆர்எஸ்எஸ் நடைமுறைப்படுத்த துடிக்கும் இந்துத்துவ பிராமணிய மனுவாத தத்துவமானது ஜாதி முறையை காலகாலத்திற்கும் நீட்டிக்க செய்ய கற்பிக்கிறது. நீண்ட நெடிய சமூக சீர்திருத்த போராட்டங்களால் வென்றெடுக்கப்பட்ட அத்தனை சமூக முன்னேற்றங்களையும் புரட்டி போட்டு சமூகத்தை முந்தைய காலங்களுக்கு திருப்பி கொண்டு போகும் அவர்களது தத்துவத்தை முறியடிக்காமல் ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு முடிவு கட்ட முடியாது. அதே வேளையில் வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போரையும் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போரையும் பிரிக்காது ஒருமித்து ஒரே காலத்தில் முன்னெடுக்க வேண்டும் என்றார் மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் அவர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பி. சம்பத் எழுதிய ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் கள அனுபவங்கள் நூலை அண்மையில் சென்னையில் வெளியிட்டு பேசிய பிரகாஷ் காரத், தமிழ்நாட்டில் நிலவும் தீண்டாமையின் பல்வேறு வடிவங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஜாதிய வன்கொடுமைகள் இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தியுள்ள இந்த புத்தகம் விரைவில் ஆங்கிலத்திலும் வர வேண்டும். அப்படியே இந்திய மொழிகள் பலவற்றிலும் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஏனெனில் நாடு நெடுகிலும் ஜாதிய ஒடுக்குமுறைகள் தொடர்கின்றன. அவற்றுக்கு எதிரான போராட்ட கள அனுபவங்கள் இன்று மிகவும் முக்கியமானவை ஆகும் என்றார். ஜாதியம் என்பது ஏதோ ஒரு நம்பிக்கை அல்லது உணர்வு மட்டும் அல்ல, சமூக கட்டுமானத்தின் பகுதி என்று மார்க்சிஸ்டுகள் தெளிவாக நம்புகிறோம். முதலாளித்துவ உற்பத்தி முறை ஏற்பட்ட பிறகும் கூட ஜாதிய ஒடுக்குமுறைகள் இல்லாது போகவில்லை. மாறாக மலிவான முறையில் சுரண்டலை தொடர்வதற்கு ஜாதியம் பயன்படுத்தப்படுகிறது என்று சுட்டிக்காட்டிய காரத், வர்க்க சுரண்டலுக்கும் ஜாதிய ஒடுக்குமுறைக்கும் எதிரான போராட்டம் என்பது ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைந்தது என்றார். ஜாதியில் கீழ்நிலையில் இருப்பவர்கள் கூட தனக்கு கீழான படிநிலையில் இருப்பவரை ஒடுக்க நினைக்கிறார். வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போராட்டங்களை மட்டும் முன்னெடுத்தால் ஜாதிய முறைமை காலகாலத்திற்கும் தொடரும். அதேபோல் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை மட்டும் நடத்தி கொண்டிருந்தால் வர்க்க சுரண்டல் இன்னும் அதிகமாகும். இரண்டுக்கும் எதிரான போராட்டங்களை ஒரே நேரத்தில் ஒருமித்து நடத்த வேண்டும் என்றார் அவர். மதவாத வர்ணாசிரம கோட்பாட்டை உட்கொண்டு இந்துத்துவ பிராமணிய ஆதிக்க உணர்வோடு ஆட்சியை செலுத்தும் பாஜக ஆர்எஸ்எஸ் தேசபக்தி என்ற போர்வையில் மத ரீதியான உணர்வை தூண்டி மக்களை பிரித்து உழைப்பாளி மக்களது உரிமைகளை ஒடுக்க முனைந்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் தொடக்க நிகழ்வுகளின் போது ஒரு தாழ்த்தப்பட்டவரிடம் செங்கல் வாங்கி ஏதோ தாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நலன் விரும்புகளைப் போல ஒரு அடையாளபூர்வ வேலையை செய்து மக்களை ஏமாற்ற முனைந்தவர்கள் இவர்கள். இன்னொரு புறம் கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளால் மக்களை பொருளாதார ரீதியிலும் வஞ்சித்து வருகின்றனர். எனவேதான் நாம் வர்க்க சுரண்டலுக்கும் வர்ணாசிரம ஜாதிய ஒடுக்குமுறைக்கும் எதிரான போராட்டங்களை ஒருமித்தும் ஒரே காலத்திலும் மேற்கொள்ள வேண்டும் என்கிறோம் என்றார். தமிழ்நாட்டு போராட்ட பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்வோம். தமிழ்நாடு வரலாற்றில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக சீர்திருத்தவாதிகள் ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஆற்றிய ஏராளமான பங்களிப்பு உண்டு. ஜாதி முறைகளுக்கு எதிராகவும் ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிரான மகத்தான போராட்டங்கள் நடந்தன. திராவிட இயக்கத்திற்கு அதில் முக்கிய பாத்திரம் இருந்தது. ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான வலுவான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய காலம் இது என்றார் காரத். ஜாதிகளை ஒழித்தல் என்ற முக்கியமான கருத்தாக்கத்தை டாக்டர் அம்பேத்கர் முன்னெடுத்தார். அந்த நெடிய போராட்டத்தை நடத்த வர்க்க சுரண்டல் ஜாதி ஒடுக்குமுறை இரண்டுக்கும் எதிரான ஒருமித்த ஒரே நேரத்தில் போராட்டங்களை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்றார். இத்தகைய போராட்டங்களுக்கும் வலதுசாரி பிற்போக்கு மதவெறி அரசியலுக்கு எதிராக மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சம்பத் அவர்களது புத்தகம் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பாராட்டினார்.